ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் ஆயிலில் நல்லா குக் ஆகி வரட்டும். இதில் நம்ம இப்போ தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து இது நல்லா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்கறி குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்கையும் நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வடை ஷேப்பில் தட்டி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணி அதை ரஸ்க்கு பொடியில் நல்லா பரட்டி எடுத்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணால் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 2 சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.